ஹலோ ஆல். இன்னைக்கு பாம் ஜுமைரா அதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் அவங்க மேஜராக என்னென்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணாங்க, அதை எப்படிலாம் சால்வ் பண்ணாங்க அப்படின்றத பற்றி தான். ஸோ பாம் ஜுமைரா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ராக், ரெண்டாவது வந்து சேண்ட். அந்த ராக்கை வந்து அவங்க எங்கேருந்து எடுத்தாங்கன்னா, யூஏயில் இருக்க குவாரிஸ்ல இருந்து இவ்வளோ தேவைப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 5.5 மில்லியன் கியூபிக் மீட்டர் ஆஃப் ராக்ஸ் அவங்களுக்கு வந்து தேவைப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு இருந்த மிகப்பெரிய சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ம் விண்ட். உங்க நல்லாவே தெரியும், அங்கே வந்து பயங்கரமான புயல் காற்று வீசும். அந்த புயல் காத்துல இருந்து அந்த பில்டிங், அது இல்லாமல் நம்ம வந்து அதுக்கு மேலே போடுற லேயர், அதாவது இந்த மண், இதெல்லாம் காப்பாற்றுறதுக்கு அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது தான் பிரேக் வாட்டர். பிரேக் வாட்டர்ன்றது ஒன்றுமே இல்லைங்க, ஒரு பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சர். ரெண்டாவதாக இவங்களுக்கு தேவைப்பட்டது பார்த்தீங்கன்னா மண். டெசர்ட் சாண்டை வந்து யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், பாலைவனத்தில் நீங்கள் காத்தடிக்கும் போது அந்த மண்ணெல்லாம் பறக்கும், கரெக்டுங்களா? அதே மண்ணை வந்து நான் வந்து அதில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நான் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, ஃபில் பண்ண உடனே காற்று தான் வந்துச்சுன்னா எல்லா மண்ணையும் அடிச்சுட்டு போயிடும். ஸோ இதுக்கு அவங்க ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணது தான் சீ பெட்டில் இருக்க மண், கடல் மட்டத்தில் இருக்குல்ல. ஸோ அந்த மண்ணை ட்ரெட்ஜிங் மூலம், அதாவது பெரிய ஷிப்பு, அந்த ஷிப் என்ன பண்ணுன்னா சீபெட்டில் இருக்க மண்ணை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அந்த ஷிப்புக்குள்ள இருக்க ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். அதுக்கப்புறம் எந்த இடத்துலலாம் வேணுமோ அந்த இடத்துலலாம் நம்ம நார்மலாக தண்ணி பைப்பெல்லாம் அந்த மாதிரி, ஸோ அந்த மாதிரி பைப் மூலமாக அதை வந்து ஸ்ப்ரே பண்ணிடுவோம். சரி, ஓகே, நான் வந்து மண்ணை கல்லுக்கு மேலே ஃபில் பண்ணிட்டேன், உடனே கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அங்கே தான் அவங்களுக்கு ரெண்டாவது வந்த இஷ்யூ. எல்லாத்துக்கும் தெரியும், சப்போஸ் எர்த்குவேக் வந்துன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மண் எடுத்துக்கலாம், சுற்றி நீங்கள் வந்து தண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வைப்ரேஷன் ஆகும்போது என்ன ஆகும், அந்த மண் எல்லாமே தண்ணிக்குள்ளே அப்படியே மூழ்கிடும். மண்ணை மேலே ஃபில் பண்ணதும் இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணால் இதான் நடந்திருக்கும். ஸோ இதை இவங்க எப்படி ரெக்டிஃபை பண்ணாங்கன்னா, மேனுவலாக 2 லட்சம் ட்ரில்ஸ், ஸோ எங்கெல்லாம் ஐலாண்ட் அந்த ஏரியா எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்துலேயும் 2 லட்சம் வைப்ரேட்டிங் ட்ரில்ஸ் அவங்க ஆர்டிஃபிஷியலாக அவங்க பண்ணாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுனா, அந்த மண் ஒன்னோட ஒன்று வந்து சுருகிப்போம். ஸோ இவ்வளோ லெவல் இருந்துச்சுன்னா அது அப்படி இப்படி வந்துடும். ஸோ அந்த லெவலுக்கு மேலே அவங்க மண்ணை ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ நார்மல் ஆயிடுச்சு. அது இல்லாமல் அந்த ட்ரில் போட்ட இடத்துலையும் அவங்க வந்து மண்ணை ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களோட ரெண்டாவது இஷ்யூ, எர்த்குவேக் வந்தால் மேலே இருக்க ஸ்ட்ரக்சர் எதுவும் வந்து டிஸ்ட்ராய் ஆகாம அளவுக்கு அவங்க வந்து. ஸோ மூணாவதாக இவங்க ஃபேஸ் பண்ண மிகப்பெரிய சேலஞ்ச் என்னன்னா அந்த ஷேப். எல்லாத்துக்கும் தெரியும், அந்த ஐலாண்ட் வந்து கிலோமீட்டர்ஸ் கணக்கில் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து நார்மலாக நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்தோ பார்வையாலேயோ இது வந்து கரெக்டாக அந்த ஷேப்புக்கு வந்து பில்ட் பண்ண முடியாது. ஸோ இதுக்காக அவங்க யூஸ் பண்ணது தான் சேட்டிலைட். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சேட்டிலைட் இமேஜை வச்சு அவங்க வந்து கரெக்டாக அந்த ஷேப்பெல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்றத அப்பப்போ அவங்க வந்து செக் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நாலாவதாக இவங்களுக்கு இருந்த மிகப்பெரிய இஷ்யூனா இவங்களோட டிசைன் தான். ஸோ இவங்களோட டிசைன் இப்போ பார்க்குறீங்களா, ஸோ இந்த டிசைனில் அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன ஆகுனா, வாட்டர் சர்க்குலேஷன் போதுமான அளவு உள்ளே இருக்காது. வாட்டர் சர்க்குலேஷனாக இருக்காதுன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகுனா, வாட்டர் வந்து உள்ள இருக்க ஐலாண்டில் எல்லாத்தையும் ஸ்டாக்னட் ஆகும். அப்போ ஸ்டாக்னட் ஆக என்ன ஆகுனா, வாட்டர் வந்து க்ளீன் வாட்டராக இருக்காது, வாட்டர் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த இஷ்யூவை இவங்க ரிசால்வ் பண்ணுறதுக்கு டிசைனில் வந்து ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணாங்க. கிரெசன் சொல்லி வாட்டர் கிரெசன். ஸோ அதில் வந்து லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு வந்து ஒரு ஓப்பனிங் மாதிரி கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஓப்பனிங்னால வாட்டர் அது மூலமாக உள்ள வர ஆரம்பிச்சதுனால இவங்க இந்த கம்ப்ளீட் ஐலாண்ட் ஃபுல்லாகவே க்ளீன் வாட்டராகவே அவங்க வந்து மெயின்டைன் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள்.